காரஞ்சாரமான உருளைக்கிழங்கு பீன்ஸ் வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான டிஷ்ஷு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பேனில் வந்து பட்டை மிளகா, மிளகு, சோம்பு, காஞ்ச மல்லி, ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ இது எல்லாத்தையும் நல்லா பேனில் நல்லா வறுத்துட்டு இதை வந்து மிக்சியில் ஜாரில் வந்து நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு, வெள்ளை உளுந்து, கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துட்டு இது கூட பெரிய வெங்காயம், கருவேப்பிலை போட்டு அதையும் எண்ணெயில் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவையும் இது கூட ஆட் பண்ணி இதை வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு பீன்ஸையும் இந்த மசாலா கூட நம்ம ஆட் பண்ணி இதை வந்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒரு காரஞ்சாரமான சூப்பரான டிஷ்ஷும் கூட. இது கூட வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா இறக்கும்போது கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய், நெய் விட்டு இறக்குனீங்கன்னா கம கமன்னு ஒரு சூப்பரான வறுவல் ரெடி.